கொடுக்குற குவான்டிட்டி டேஸ்ட்டு. எப்போ வந்தாலும் மட்டன் பிரியாணி 2, சிக்கன் பிரியாணி 4, 2 குஸ்கா. வந்து எல்லாம் சாப்பிடுங்க, ட்ரை பண்ணுங்க, அருமையாக இருக்கும். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம மாம்பாக்கத்துலேருந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக மாம்பாக்கம் எங்கன்னு தெரியாதவங்களுக்காக நான் அந்த ரூட் சொல்கிறேன். ஆக்சுவலாக நம்ம வண்டலூர்லேருந்து கேளம்பாக்கம் போகும்போது லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா இந்த மாம்பாக்கம்ன்ற ஒரு ரூட் இடம் வரும். ஆக்சுவலாக இந்த இடம் வந்து எனக்கு நல்லா தெரியும் ஆல்ரெடி, ஏன்னா இங்கே நான் வந்திருக்கிறேன். என்னோட ரிலேட்டிவ்ஸ் வீடுமே இங்கே இருக்குது. பட் ஆனால் இந்த கடை வந்து நான் இவ்வளோ நேரம் வந்து பார்க்கவே இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு மட்டன் ஸ்டாலுங்க, மட்டன் ஸ்டாலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கூட வந்து பிரியாணி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நான் வரும்போது அந்த மட்டன் ஸ்டால் மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் அந்த கடை வந்து நம்ம அவ்வளோ வீடியோ நினைச்சதில்லை. ஏன்னா இது மட்டன் ஸ்டாலில் என்ன வீடியோ பண்ணுறது நம்ம விட்டுட்டோம். ரீசெண்டாக நம்ம வீல் அவுட் வர்க்கோட சேனலில் வந்து இந்த வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. அப்போ தான் நமக்கே தெரிஞ்சது இது மட்டன் ஸ்டாலு ப்ளஸ் வந்து பிரியாணி கடைன்னு சொல்லிட்டு நமக்கே அப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ நம்ம சும்மா உடனே வந்து வீடியோ பண்ணலான்னு வந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சைடில் வந்து நம்ம வரைக்கும் வீடியோ பண்ணதில்லை. கரெக்டாக இதுங்கன்னா மாம்பாக்கம், அந்த மாம்பாக்கம் உள்ளே வந்தீங்கன்னா இந்த கடை தெரியும். மேக்ஸிமம் தெரியாதவங்களுக்காக நான் சொன்னது இது. நான் லொக்கேஷன் வந்து பின் பண்ணுறேன். லொக்கேஷன் பின் பண்ணி இன்கேஸ் நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்கன்னா வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த பக்கமாக போதும் வந்து ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கடையில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி இது 2 மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் விறகடுப்பு தான் இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நான் நிற்கிற இடமே அவங்களோட கிச்சனில் தான் நின்றுட்டு இருக்கேன். பின்னாடி வந்து பிரியாணி வந்து தம் போட்டு வச்சிருக்காங்க, நீங்களே பாருங்க. பின்னாடி வந்து ஆக்சுவலாக ஒரு அண்டா போயிடுச்சு ஆல்ரெடி. இப்போ 2 அண்டா சிக்கன் அண்ட் மட்டன் வந்து தம் போட்டு வச்சிருக்காங்க. நம்ம அந்த கடை கிச்சன் ஒரு இன்ட்ரோ கொடுத்துலாம் சொல்லிட்டு நான் இங்கே வந்து பேசிட்டு இருக்கேன். மட்டன் பிரியாணி வந்து 250க்கும், சிக்கன் பிரியாணி வந்து 150 ருபீஸ் கொடுக்குறாங்க. அதாவது அவங்க கொடுக்குற குவான்டிட்டியை பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஏன்னா அவ்வளோ குவான்டிட்டி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து மட்டன் ஸ்டாலு, அதுக்கு பக்கத்துலேயே இது வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கடையோட பேர் பார்த்தீங்கன்னா தஸ்ரீனா பிரியாணி கடை. இந்த கடை வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக வந்து ரன் பண்ணிட்டு தான் சொன்னாங்க. அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது வந்து பிரியாணி வந்து ரொம்ப வருஷமாக வாங்கிட்டு தான் சொன்னாங்க. ஒரு சில பேர் வந்து பேசவே மாட்டேன்ட்டாங்க, ரொம்ப கூச்சப்படுறாங்க. நம்ம இந்த கடைக்கு தான் வந்திருக்கிறோம். ஆக்சுவலாக இந்த சைடில் வந்து இதான் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து கேளம்பாக்கம் ரூட்டு. இந்த சைடில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து இதான் பண்ணியிருக்கோம். ஈஸியாக சைட்லலாம் நிறையா பண்ணியிருக்கோம். நம்ம போயிட்டு அந்த ஓனர்கிட்ட வந்து இந்த கடையை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இது எப்படி பண்ணுறாங்க, மட்டன் ஸ்டால் வந்து இது எப்படி பிரியாணி கடைன்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம அண்ணன்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எவ்வளோ வருஷமா அந்த கடை ரன் பண்ணுறீங்க? நாங்கள் ஒரு 7-8 வருஷம் பண்ணிட்டோம். 7 வருஷம். எப்படி இந்த கடை ஆரம்பிச்சீங்க? மட்டன் ஷாப் தான் ஃபஸ்ட்டு. ஓகே, சரி. அதுக்கப்புறம் எல்லாம் பிரியாணி கடையை ஆரம்பிங்க பாய் அப்படின்னாங்க. விளையாட்ட ஆரம்பித்தேன், ஓடிட்டு இருக்கீங்களா? ஓகே, அது மட்டன் ஷாப்லேருந்து இந்த பிரியாணி கடை எப்படி உங்களுக்கு சொன்னோடனே ஆரம்பிச்சிங்க? ஆமாம், கஸ்டமர்லாம் அவங்க இது பண்ணது தான், கம்பல் பண்ணதுனால தான் ஆரம்பித்தேன். மட்டன் பிரியாணி போடுங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால ஆரம்பித்தேன். ஆரம்பிக்கும் போது எவ்வளோ பாய் ஆரம்பிச்சிங்க? ஆரம்பிச்சிங்க முன்னாடி இந்த கடை 5 கிலோ போட்டுருந்தேன். ஓகே, இப்போ அப்படியே ஒரு 20 கிலோ வரைக்கும் வந்துட்டேன். 20 கிலோ வரைக்கும். ஓகே, என்ன விலை பாய் எல்லாம்? சிக்கன் பிரியாணி 150, மட்டன் வந்து 250. ஐஸ் கூட வைக்கிறேண்ணா, சாப்பிடுங்க, திருப்தியாக இருக்கும். நீங்கள் வந்து பயப்பட தேவையில்ல. போடுங்க, டக்கு டக்குன்னு போடுங்க. சாப்பிட ஒன்று ரைஸ் என்ன கேட்டுக்குங்க. 2 பாய். வட்டம் வரும். டேக்ஷா மாற்றி ஒன்றும்பா டக்குன்னு முடிய போகுது. ஜிபே பண்ணிவிடுங்க கறி கடையில். அடுத்த ஒன்று கறிகள் இருக்கு. மக்கள்லாம் திருப்தியாக வராங்க, திருப்தியாக சாப்பிட்றாங்க. அதனால் அவங்க கொடுக்கணும்னு என்னோட இது ஆசை, கொடுக்குறேன். நம்ம வந்து இப்போதைக்கு வந்து இது சவுக்கு தான் போட்டுருக்கோம். சவுக்கு விறகு நல்லா இருக்கும். திருப்தியாக சாப்பிட்றாங்க, நல்லா செய்யணும் தான் செய்யணும். அன்லிமிட்டட் நம்ம ரைஸ் எக்ஸ்ட்ராவே கேட்பாங்க, கொடுக்க தான் செய்யும். ஆமாம், அன்லிமிட்டட் தான். சாப்பிட வந்துட்டாங்கன்னா அவங்க அன்லிமிட்டட் தான். இப்போ பார்த்து ஒரு கரண்ட் எக்ஸ்ட்ரா தான் வைப்போம். பார்சலுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா தான் போகும். மட்டனும் அதே மாதிரி தான். நம்ம மட்டன் ஷாப் வச்சுங்களா, சரி மக்கள் திருப்தியாக வாங்கி போகிறாங்க, செய்கிறோம், முடியும். எப்போ 360 நாளும் உண்டு கடை, லீவே இல்லை நமக்கு. நாளைக்கு ரம்ஜான், நாளைக்கும் இருக்குது கடை, கண்டிப்பாக கடை இருக்குது. முதல்ல வந்து கஸ்டமர் தான் முக்கியம். எனக்கு தொழுத்துட்டு வந்துடுவோம்,
போயிட்டு 2 டக்கா தொய்துட்டு வந்துடும். கண்டிப்பாக இருக்கு கடை. கடை என்றைக்கும் லீவ் இல்லை. நேற்று அமாவாசை, நேற்று இருந்து கடை. பகலில் மட்டும்தான். ஆனால் ஒரு 2 வருஷமாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஒரு 2 வருஷமாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். டேஸ்ட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு பிரியாணி ஆனால் 2 பேர் நிறைய சாப்பிட்ற மாதிரி 2 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ குவான்டிட்டி கொடுக்கும், நிறைய குவான்டிட்டி இருக்கும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் 2 வருஷமாக இங்கே தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் இந்த ஏரியாவுக்கு வந்து நான் 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் வந்தது வந்து இங்கே தான் சாப்பிட்டுருக்கேன். வேறு எங்கேயும் பிரியாணி ட்ரை பண்ண கிடையாது. இல்லை அதோட இங்கே எனக்கு அதே மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வேறு இடத்துல டேஸ்ட் பண்ணி பார்த்து நமக்கு பிடிக்கல. இங்கே பாயிண்ட் நல்லா அருமையாக இருக்கும், குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். 2 பேர் சாப்பிடலாம். 150 ரூபா கொடுங்க சிக்கன் பிரியாணி. இல்லை அதிகமாக தெரியல. 2 பேர் சாப்பிடலாம். 2 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இதெல்லாம் சாப்பிடுங்க, ட்ரை பண்ணுங்க, அருமையாக இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். கண்டிப்பாக நம்பி வரலாம். 5-6 வருஷமா வாங்கிட்டு இருக்கேன். ஆமாம், பாயோட டேஸ்ட் தான் காரணம். எப்போ வந்தாலும் மட்டன் பிரியாணி 2, சிக்கன் பிரியாணி 4, 2 குஸ்கா. ஆமாம், சாப்பாடு கணக்கு இல்லாமல் வைப்பாரு. கேள்விலாம் கேட்பேன். அளவெல்லாம் கிடையாது இவர்கிட்ட, பாய்கிட்ட. அது எவ்வளோ கேட்டாலும் நமக்கு சாப்பாடு பார்த்துக்கணும் சொல்லிட்டு. இவர்கிட்ட அளவே கிடையாது. அது ஒரு பிரியாணி வாங்கினா 2 பேர் சாப்பிடலாம். நிஜமாலுமே சொல்றேன், இப்போ கூட சொல்றேன். ஒன்னும் டவுட்னா என் பையனையும் கேட்டுக்குங்க, வாங்கிட்டு போய் 2 பேர் சாப்பிடலாம் ஒரு பிரியாணி. சண்டே இல்லைங்க, எவ்ரிடே. சண்டே தான் கிடையாது, எவ்ரிடே வாங்கி போகலாம். டேஸ்ட் நல்லா இருக்கு, காரம் எல்லாமே நல்லா இருக்கு. டேஸ்ட் எல்லாமே ஆமாம், ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வாங்கிட்டு போவாங்க. ஆமாம், வாங்கிட்டு. நல்லா இருக்குங்க. நான் வந்து பாய்கிட்ட வந்து ஒரு 8 வருஷமா வாங்கிட்டு இருக்கேன். ஆமாம், அவர் கொடுக்குற குவான்டிட்டி டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக இருக்குது. பாய்கிட்ட வந்தால் இந்த டேஸ்ட் இருக்கும், எக்ஸ்ட்ராவும் வச்சு கொடுப்பாரு. எங்களுக்கு பார்சலும் இவர் வந்து இப்போ கவரில் அந்த இலையில வச்சு கட்டி தருவாங்க. வெளியிலலாம் போனால் கண்டெய்னரில் வச்சு கொடுப்பாங்க, சில்வர் கண்டெய்னரில். அது எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. பாய்கிட்ட வந்தால் ஒரு கரண்டி எக்ஸ்ட்ரா வைப்பார், டேஸ்ட்டும் இருக்கும். அதனால் இப்போ நான் பெருங்குடியிலேருந்து நேராக பாய்கிட்ட வாங்க. ஆமாம், நான் வந்து இப்போ என் வீடு இங்கேருந்து 4 கிலோமீட்டரு. ஆனால் நான் பெருங்குடி வேலையாக போனேன். பெருங்குடியிலேருந்து பாய்கிட்ட பிரியாணி வந்து ஸ்ட்ரெயிட்டாக அங்கே வந்துடுவேன் கடைக்கு. நாங்கள் எப்படியும் மாதம் ஒரு 4-5 தடவை வாங்கிடுவோம் பாய்கிட்ட, கண்டிப்பாக ரெகுலராக. வாரத்துக்கு சண்டேல வீட்டில் நான்வெஜ் செய்யலாம் பாய்கிட்ட தான் கன்ஃபார்ம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நல்லா இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா பண்ணுறாரு. எல்லாருக்குமே நம்ம ஏரியாவில் யாருக்கிட்ட இங்கே தான் ரெஃபர் பண்ணுவோம், பாய்கிட்ட தான் சொல்லுவோம். அஸ்லாம் பாய்னு ஒரே வார்த்தை, அஸ்லாம் பாய்கிட்ட போங்க, டேஸ்ட் இருக்குங்க.